මුස්ලිම් දේශපාලනය කියලා කරන ගොඩක් අයගේ ඒ දේශපාලනය හරාම්. ඒ දේශපාලන නායකයන්ගේ පෞද්ගලික ජීවිත හරාම්. එතුමලාගේ බිස්නස් ඔක්කොම හරාම්. அண்மை நாட்களா நாங்க கவனிச்சிருப்போம். பாராளுமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி, அதிகமா விமர்சிக்கப்படுகின்ற, அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் முஸ்லிம் மக்களுடைய திருமண விவகாரம் அல்லது திருமண சட்டம் தொடர்பான ஒரு சில விஷயங்கள் நாங்க பார்த்தோம். அதுல திருத்தம் கொண்டு வர போறாங்க, அதுல சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கான அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கு, அதுக்கான ஆலோசனைகள் இப்பொழுது நடத்தப்பட்டு வருது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள், பல விமர்சனங்கள் நாங்க பார்த்தோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது பாராளுமன்றத்திலும் அவ்வப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது, வெளியிலையும் பேசப்பட்டது, செய்தி ஊடகங்களையும் பேசப்பட்டது. இன்றைக்கும் அது தொடர்பாக பெரிய அளவாக பேசப்பட்டிருக்கிறது. அரசாங்க தரப்பும் பக்கமாக, குறிப்பா அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உரைகளை அரசாங்கத்துடைய நிலைப்பாடுகளை சொல்லுகின்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்றைய நாள்ல கடுமையான தொனியில பல விஷயங்களை இது தொடர்பாக விளங்கப்படுத்தியிருக்காரு. முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய அரசியலே முழுமையாக ஹராம் அப்படின்ற அளவுல மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஏன் இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏன் அவரு சொல்லியிருக்காரு, என்ன காரணத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதோட இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளையும் இன்றைய வீடியோல சுருக்கமா பார்ப்போம். விமல் ரத்நாயக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்கு முதல்ல என்ன விஷயத்துக்காக அவர் இதை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, அமைச்சர் போல்ராஜ், சரோஜினி போல்ராஜ் அவங்க கடந்த நாட்கள்ல வெளிநாட்டுல நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நேர்காணல், தொலைக்காட்சி நேர்காணல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல முஸ்லிம் மக்களுடைய திருமண விவகாரம் அல்லது அந்த சட்டம் தொடர்பான திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. அந்த கருத்துக்கு எதிராக முஸ்லிம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்களை கையாளுறவங்க மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்தை செய்து கொண்டிருந்தாங்க. இதுக்கு ஆதரவும் இருந்தது, ஆனா விமர்சனங்களும் இருந்தது. பாராளுமன்றத்தில் இது அரசியல், ஒரு முஸ்லிம் மக்களை அல்லது அரசியல் பக்கமாக இதை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இன்றைய நாளில் விமல் ரத்நாயக்க இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது சரோஜினி போல்ராஜ் அவங்க அமைச்சர் அவர்கள் இது இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர போறோம், ஆனா ஜனாதிபதியுடைய ஆலோசனை, அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான யாரெல்லாம் இதுக்கு பொறுப்போ, அதாவது முஸ்லிம் மக்களுடைய இந்த விவகார சட்டம் தொடர்பாக யாரெல்லாம் பேசணுமோ அவங்களோடலாம் பேசி அவங்களுடைய ஆலோசனையை பெற்று தான் இதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியும் அந்த நேர்காணல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இதை மாத்த போறாங்க அப்படின்றத மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக பிரச்சாரத்தை மேற்கொள்றது ஒரு மக்களை பிழையா திசை திருப்புற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத விளங்கப்படுத்தி தான் விமல் ரத்நாயக் அவர்கள் இன்றைய நாள்ல பாராளுமன்றத்துல உரையாற்றியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத சுருக்கமா நாங்க பார்த்துட்டு இன்றைய செய்திகளுக்கு போகலாம். මෙරටේ මුස්ලිම් ජනතාව දේශීය මක්කල් ශක්ති ලංකාවේ ලොකුම මුස්ලිම් පක්ෂය කරේ ඇයි? මුස්ලිම් දේශපාලනය කියලා කරන ගොඩක් අයගේ ඒ දේශපාලනය හරාම්. ඒ දේශපාලන නායකයන්ගේ පෞද්ගලික ජීවිත හරාම්. එතුමලාගේ බිස්නස් ඔක්කොම හරාම්. ඒගොල්ලෝ ආගම නාමයෙන් කරන්නේත් හරාම්. அநேகமான முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் முன்னெடுக்கும் முஸ்லிம் அரசியல் என்பது ஹராம். அந்த முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யறதும் ஹராம். அவர்களுடைய வியாபாரம் அனைத்தும் ஹராம். அவர்கள் மதத்தின் பேரால முன்னெடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுமே ஹராம். அது மட்டும் இல்லாம இந்த அரசியல்வாதிகள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக எந்தெந்த அரசாங்கங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் செயற்பட்டதோ அந்த அரசாங்கங்களோட சேர்ந்து அரசியல் செய்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் இப்ப பாராளுமன்றத்திலும் இருக்காங்க, வெளியிலையும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க முஸ்லிம் மக்கள் மத்தியில தங்களுடைய வாக்குகளை பெற்று இந்த மாதிரி அவங்களை திசை திருப்புற விஷயங்களை செய்து கொண்டிருக்காங்க. நாங்க எப்பவுமே வாக்குகளை, அதாவது இனவாதத்தை பேசி வாக்குகளை பெற்றதில்லை, மதவாதத்தை கையில் எடுத்த அரசியல் கட்சியும் இல்லை. முஸ்லிம் மக்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியை மிகப்பெரிய முஸ்லிம் கட்சியாக அங்கீகரித்து அதிகளவான வாக்குகளை அவங்க வழங்கியிருக்காங்க. காரணம்னு சொன்னா இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் அவர்களுக்கு எதிராக செய்த அரசியல் தான் மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளவான வாக்குகளை கொடுத்திருக்காங்க. අපි ජාතිවාදී කරන්නේ නැහැ කියයි. අපි රෙස්පෙක්ට් කරනවා කියලා සියලුම මේ සංස්කෘතීන් වල. එසම කරුණාකරලා ඉල්ලා හිටනවා මෙරට ඉන්න වැදගත් මුස්ලිම් උගතුන්ගෙන් නායකයන් කරුණාකරලා මේක නතර කරා. ඒ නිසා මම කියන්න කැමතියි අපි ඕනම නීතියක් වෙනස් කරනවා නම් ඉස්ලාමීය නීතිය දරන්න, මේ බෞද්ධ නීතිය දරන්න, මේ ගරු මැතිතුමනි ඕනම දෙයක් කරනවා නම් අපි සාකච්ඡා කරලා කරන්නේ. අපි පඬිතුයෝ නෙමෙයි සියල්ල දන්න. අපි අහලා තමයි කරන්නේ. அது மட்டும் இல்லாம நாங்கள் கட்சி என்ற வகையில கொள்கை அடிப்படையில் ஜனாதிபதி மட்டத்தில் இனவாதத்தை ஒருபோதும்
ஒருபோதும் கையில் எடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நிரூபித்தும் இருக்கும். நாங்கள் எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கிறோம். ஆனா இந்த நாட்டில் இருக்கிற கண்ணியமான முஸ்லிம் கல்விமான்களிடம் நாங்க தயவாக கேட்டுக்கொள்வது என்னன்னா, இவ்வாறான அவதூறுகளை நிறுத்துங்க. இது போதும். அரசாங்கத்தின் மீது ஏதாவது விமர்சனம் இருந்தா அதை அரசாங்கத்திடமே வெளிப்படுத்துங்க. நாங்க எந்த ஒரு சட்டத்தை மாற்றுவதாக இருந்தாலும் கலந்துரையாடியதுக்கு பிறகுதான் மாற்றுவோம். நாங்க எதுவும் பண்டிதர்கள் இல்லை. அந்தந்த துறையை சேர்ந்தவங்க, அந்தந்த அமைப்பை சேர்ந்தவங்க, அந்தந்த இடத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டுதான் இதை நாங்க மாற்றம் செய்வோம். මං ගෞරවනීය වශයෙන් මෙරට ඉස්ලාමී ජනතාව ඉල්ලා සිටිනවා ඔබතුමාලා පහුගිය මැතිවරණවලදී මේ කට්ටිය ප්‍රතික්ෂේප කරා. ඉතිරි ටිකත් ප්‍රතික්ෂේප කළා. දේශීය මක්කල් ශක්තියදීම වෙන්න ඕනේ නැහැ. වැදගත් උගත් පිළිගත් තමන්ගේ ජීවන භාවිතාව ඉස්ලාමීය දහමට අනුව සැබෑ ලෙස ජීවත් වෙන ඉස්ලාමීය උගතුන් තරුණ තරුණියන් ප්‍රමාණයක් මේ සභාවට එවන්න. ஹராம் முஸ்லிம் அரசியல்வாதிகளை கடந்த தேர்தல்களில் முஸ்லிம் மக்கள் நிராகரித்தார்கள். அதே போலதான் இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் அவங்களை நீங்க நிராகரிக்கணும். அது மட்டும் இல்லாம முஸ்லிம் மக்களிடம் இன்னொரு விஷயத்த கேட்டுக்கொள்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு நாங்க சொல்லல. கண்ணியமான கல்வி கற்ற மக்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்துல மதிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவங்களுக்கு வாக்களியுங்க அப்படின்னு மாதிரி அவருடைய உரையில சொல்லப்பட்டிருந்தது. அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க அதாவது அமைச்சர் போல்ராஜ், சரோஜினி போல்ராஜ் அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனா எல்லார்ட்டையும் கேட்டுத்தான் இதுல முடிவெடுக்கப்படும். ஜனாதிபதியினுடைய ஆலோசனை வரும், உலமா சபையினுடைய ஆலோசனைகள், இந்த முஸ்லிம் மக்களுடைய கருத்துக்கள், இது எல்லாத்தையும் கேட்டுதான் இது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை கூட அந்த நேர்காணல அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இதை மாத்தணும் அப்படின்னு சொன்னதை வச்சுக்கொண்டு மட்டும் அவங்கள பழி வாங்குறது, அவங்க மேல அவதூறு பரப்புறது, அதை முஸ்லிம் மக்கள் மத்தியில பிழையான வகையில இதை வழி நடத்துறது அப்படின்றத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் விமல் ரத்நாயக இன்ற நாள்ல பாராளுமன்றத்துல உரையாற்றி இருந்தாரு. අද මොකද්ද මේ කරන්න හදන්නේ? අද මේ කරන්න හදන්නේ පළාත් පාන ඡන්දේ වැලේ වැල් නැතුව යන්න හදන්නේ. නිසා දැන් මේක අදලා අරගෙන මේක අද ගන්න හදන. දැන් මම අහන්න කැමති ගරු ඇමතුමිය ස්විට්සර්ලන්තේ ගියා. එතුමියගේ කතාවේ මම අභියෝග කරනවා. මම ඔබතුමාට පොඩ්ඩක් මේක හැන්ඩ්ස්ටාර්ට් කරනවා. සරෝජ මැතිණියගේ කතාව මම හැන්ඩ්ස්ටාර්ට් කරනවා. කොහෙද ඒක තියෙන්නේ? එහෙම එකක් කියලා නෑ. නීති කියන්නේ මිනිස්සු ලියපුවානේ. නීති වෙනස් කරන්න අවශ්‍ය නම් ඒවා සාකච්ඡා කරලා සියලුම කණ්ඩායම් සමග සාකච්ඡා කරලා කරන්න කියන එක එතුමිය මෙතන ඇති වෙන්න කියලා තියෙනවා. හැබැයි இந்த விஷயம் பாக்குற மக்கள் மத்தியில பெரிய அளவா தமிழ் மக்கள் மத்தியில பெருசா போய் சேராம இருந்துச்சு. பல செய்தி ஊடகங்களை நான் காணல. ஆனா பாராளுமன்ற உரையின் பொழுது இது பார்க்க கிடைச்ச ஒரு சிங்கள ஊடகத்துல இத கேட்க கிடைச்சது எனக்கு. எனவே இது உங்களோட பகிர்ந்தாச்சு. இந்த விஷயம் அதிகமான ஆங்கில ஊடகங்களையும் சிங்கள ஊடகங்களையும் பார்த்த மிக முக்கியமான செய்தியா இருக்கு. அதோட சேர்த்து தேசப்பந்து தென்னக்கோன் அவருடைய கைது தொடர்பாக அல்லது அவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கணும், அவரை கைது செய்யறதுக்கான இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி மேல் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பு இன்றைய நாள் வந்திருக்கு. அந்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்திருக்கு. அவர் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் அவரை கைது செய்ய முடியாம இருக்கு அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். சரி, அதோட சேர்த்து முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மேவின் சில்வா அவர்களுக்கான விளக்கமறியலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள் அவர் கைது செய்யப்பட்டு இன்று வரைக்கும் அவர் விளக்கமறியல் வச்சுக்கப்பட்டிருந்தாரு. ஆனாலும் மேலதிகமான விசாரணைகள் தேவைப்படுவதால அவர் மேலதிகமா இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 24ஆம் தேதி வரை அவருக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு. இவர் அரச காணி, அதாவது கிருபத் கொடையில் உள்ள ஒரு அரச காணியை மாற்றி தனியாருக்கு விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வாகன இறக்குமதி பரபரப்பா இது பெரிய ஒரு எதிர்பார்ப்போட பல மக்கள் பேசிய, பலர் எதிர்பார்த்த ஒரு விஷயமாக இருந்தது. ஆனா இப்ப அது சம்பந்தமா எந்த ஒரு செய்தியும் இல்லை, யாரும் அதை பத்தி பேசுறதும் இல்லை. வாகனம் வாங்குறதுல மக்கள் ஆர்வமா இருக்கான்னு பார்த்தா அந்த ஒரு ஆர்வம் இல்லை. ஏன்னா அந்த அளவு விலை கொடுத்து யாராலும் வாகனம் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு கோபத்துல யாரும் அதை பத்தி பேசுறதும் இல்லை. வாகனமே வேணாம், நாங்க பொது போக்குவரத்துலேயே போறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் இருக்கிற இந்த நேரத்துல இன்றைய நாள்ல வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஒரு விஷயம் சொல்லிருக்காருன்னு சொன்னா, இப்ப துறைமுகத்துல அதிகளவான வாகனங்களை விடுவிக்க இயலாம இருக்கு. கிட்டத்தட்ட இப்பொழுது 400க்கும் அதிகமான வாகனங்கள் விடுவிக்க முடியாம இருக்கு சுங்க திணைக்களத்தால அல்லது சுங்க அதிகாரிகளால. காரணம்னு சொன்னா ஏற்கனவே பலமான கட்டுப்பாடுகள் இருக்கு வாகன இறக்குமதியில. குறிப்பா இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த வயது உள்ள வாகனங்களை தான் இறக்குமதி செய்யணும் அப்படின்ற கடுமையான கட்டுப்பாடு இருக்கு. அதை மீறி இந்த வாகனங்கள் இறக்குமதி ஆகிருக்கு. இந்த வாகனங்களை விடுவிக்கிறது அவ்வளவு இலகு இல்லை. ஆனா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த மாதிரி இந்த கட்டுப்பாடுகளை மீறி
இறக்குமதி செய்கிற வாகனங்களை எந்த நிறுவனம் அந்த வாகனத்தை இறக்குமதி செய்தோ அல்லது எந்த தனிநபர் அந்த வாகனத்தை இறக்குமதி செய்கிறாரோ அவருடைய செலவிலே அந்த வாகனத்தை ஏற்றுமதி செய்யணும். அந்த இடத்துக்கே கொடுக்கணும். திருப்பி இங்க வெளியில எடுக்கலான்ற கட்டுப்பாடும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாகனங்கள்ல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இப்ப விடுவிக்க முடியாம இருக்கு. இப்படி பல வாகனங்கள் வந்து கட்டுப்பாடுகளை மீறியும் விதிக்கப்பட்டிருந்த அந்த நடைமுறை மீறி கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை விடுவிக்க முடியாம இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒரு தண்ட பணமோ அல்லது அதுக்கு வேற ஏதாவது வரியோ செலுத்தியாவது இந்த வாகனத்தை விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மாதிரி ஒரு பரிந்துரையை வச்சிருக்காங்க. இது எப்படி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தெரியாது. ஆனா வாகனங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது முச்சக்கர வண்டிகளும் புதுசாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரத்துல புதிய முச்சக்கர வண்டிகளை நீங்க பாதையில பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முச்சக்கர வண்டி கிட்டத்தட்ட 18 முதல் 20 லட்சத்துக்குள்ள வருது. முதல் ஒரு கார் வாங்குற விலை அது. இப்ப முச்சக்கர வண்டி அதாவது ஆட்டோ வாங்குற விலைக்கு வந்திருக்கு. எனவே அந்த அளவுக்கு உயர்ந்த அளவுல தான் வாகனங்களுடைய விலை இருக்கு. இலங்கையில அதி குறைந்த ஒரு கார் வாங்குறதா இருந்தா அல்டோ. அது இந்தியாவுடைய தயாரிப்பில் வந்த வாகனம். 71 லட்சம் ஆக குறைந்த ஆப்ஷன் உள்ள ஃபுல் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 78 லட்சத்துக்கிட்ட போகுதுன்னு சொல்றாங்க. அல்டோ காரே வந்து 71 லட்சம் ஆக குறைந்தது நீங்க வாங்குற விலையா இருக்கும். இது வாகனங்களுடைய விலைகள் பற்றி நம்ம கடந்த நாட்கள்ல அதிகளவா பேசியிருக்கோம். எனவே இதுவும் ஒரு பேசுபொருளாக தொடர்ச்சியாகவே இருந்து வண்ணம் தான் இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.